ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்கு தான். நல்லா கிறிஸ்பியாக, நல்லா இந்த மழைக்கு நம்ம ஈவினிங் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பராக ஒரு ரெசிபி செய்யலாம். அவங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறத பார்க்கலாம். நல்லா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 300 to 400 கிராம் அளவு நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இல்லை கைவிடாமல் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லை அது கலர் சேஞ்ச் ஆகிடும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலேருந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. எடுத்து செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கோங்க. நல்லா செப்பரேட்டாக நீங்கள் ஒன்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா அதே கடாயில் வேறு ஆயில் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். பொட்டுக்கடலை ஃப்ரை ஆனதும் அதை எடுத்துகிட்டு செப்பரேட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஃப்ரை ஆனதும் வேர்க்கடலை ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் அதே கடாயில் அதே ஆயிலில் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது கொஞ்சமாக ஊற்றிருக்கிற ஆயிலில் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதில் அப்படியே எடுத்து நம்ம வேர்க்கடலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா அது வெடித்து வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அவலில் போட்டுக்கலாம். அதே கடாயில் தோலோடு பூண்டு போட்டுக்கோங்க. தோலோடு நம்ம போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸ்க்கு. தோலோடு போட்டுக்கோங்க. பூண்டு நீங்கள் லைக் பண்ணுறதுனா இன்னும் அதிகமாக பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். அது அப்படியே கட்சின்னு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் ஃப்ரை ஆனதும் எல்லாத்தையும் எடுத்து இந்த அவலில் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்து நம்ம அதில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்புத்தூள் போட்டுட்டு ஒரு பெரிய அகலமான கண்டெய்னர் எடுத்து அதில் எல்லாத்தையும் நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொட்டிட்டு ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள் எல்லாம் ஒன்றோட ஒன்று இந்த அவலில் போயிட்டு நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதும் அதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அவல், மிளகா, இந்த கறி லீவ்ஸு இதெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா உப்பு போட்டதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்நாக் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இது ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே செய்தது கொடுத்து அனுப்பலாம். சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.